எனக்கு புரியல. ஒரு மாநாடு வெற்றி அப்படின்னு எதை வச்சு சொல்லுவீங்க? தேர்தலில் வெற்றி அப்படின்னா எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க, ஜெயிக்கிறாங்களா, தோக்குறாங்களா, அதை பார்த்து சொல்ல முடியும். ஒரு இப்படி சொல்கிறீங்களா, போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்தினா போதை ஒழியவே ஒழியாது, அதனால் வெற்றி அடையாது அப்படின்னு சொல்லுவோம். மாநாடு நீங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தினாலும் இந்த மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. இல்லை அடுத்தது என்ன கேள்வி கேட்போம் தெரியுமா? இவ்வளோ பேர் வந்தாங்களா, இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இதுக்கு யார் காசு கொடுத்தாங்க, எங்கேருந்து வந்தது, 2000 கோடியிலேருந்து வந்ததா, 3000 கோடியிலேருந்து வந்ததா அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. பட்டு அவர் நிதானமாக அதே சமயத்தில் ஆழமாக அடிகளை எடுத்து வைக்கின்றார். அது நல்லாவே தெரியுது. இப்போ உடனே அந்த பஞ்சாயத்து தேர்தல் அதில் போட்டியிடுவாங்களா இல்லையா அப்படின்றது வேற. பட் அதுக்கு முன்னாடி அந்த அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத பார்க்குறார். அதில் ஏதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேர் அந்த பயிற்சி பட்டறை அதில் வேற சேர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆரோக்கியமான போட்டியாக தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய நோக்கம் என்ன? போதையை ஒழிக்கணுமா இல்லை அண்ணாமலையை ஒழிக்கணுமா? போதையை ஒழிக்கணுங்கிறாரு. அதுக்கு யாரோ ஒருத்தர் மாநாடு போடுறாரு. நீங்கள் பாட்டுக்கு இது மாநாடு வெற்றி பெறாது, இதெல்லாம் என்ன பேச்சு? இது பொழுது விஞ்சி பொழுது போனால் இவங்க கண்ணு முன்னாடி அண்ணாமலை மட்டும்தான் தெரியறா போல இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு. சரி, நீங்கள் எனக்கு பண்ணீங்க அதுக்கு போதை ஒழிக்கிறதுக்கு? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நாங்களும் செய்ய மாட்டோம், செய்கிறவங்களே நாங்கள் இது மாதிரி தான் கேள்வி கேட்டுட்ருப்போம். அப்போ நீங்கள் யார்? சரி, இதுதான் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது அப்படின்றது. அந்த 717 கடைகள் மூடினாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பக்கம் ஆர்வ கோளாறுல இத்தனை வருஷமாக இங்கே திறந்து இருந்தது, இன்றைக்கி மூடியாச்சு பாரு அப்படின்னு யாரோ ஒருத்தருங்க ரீல்ஸ் போட, அடையாங்க அந்த கடை நடந்து நிற்குதுங்க, காலைல 10 மணிக்கு போனால் மூடி தான் இருக்கும் அப்படின்னு திருப்பி கலாய்க்க இப்படிலாம் ஓடிட்டு இருந்தது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 717 எந்த கடை எந்த கடை எந்த கடை லிஸ்ட்டு கொடு அப்படின்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அதை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் ஓடிட்டு இருந்தது. அப்போ என்ன ஆகிப்போச்சு? இவங்க ஒரு தரப்பில் ஒன்று சொல்கிறாங்க, திமுக தரப்பில் ஒன்று சொல்கிறாங்க. இதில் எது உண்மை அப்படின்னு நாமளாக கடைக்கு போனால் தான் தெரியும். ஆட்சி போயிடுச்சு, அதனால் வீணாக குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆதாரத்தோடு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஒன்று அந்த கடையை மூடித்தான் ஆகணும், இல்லை மௌனமாக இருந்தீங்க எதுவுமே பண்ணாமல் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா இவங்க லட்சணம் இதுதான். 717 மூடுறோன்னு சொன்னாங்க, கட்சியில் இவ்வளோ கடை இருக்குது, இவங்க ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. ஜூலை 12 நாளை அண்ணாமலை அவர்களுடைய வீத லீடர் மாநாடு பொள்ளாச்சியில் நடக்க இருக்கிறது. அதற்கான வேலைகள் இறுதி கட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. இப்போ எப்படி சார் அந்த மாநாடு இருக்கும்? மாநாடு இப்போ இயக்கமாகத்தான் இருக்கிறது, கட்சியாக இல்லை. நீங்கள் என்னதான் லட்சக்கணக்கில் வந்தாலும் ஒன்று என்ன சொல்லுவாங்க, இந்த பாருங்க என்கிட்ட கூட காசு இருந்ததுன்னா நான் 30 லட்சம் கூட்டுவேன் அப்படின்னு நயினார் அவர்கள் மாதிரி யாரோ சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ இதில் இன்னொன்று ஓடிட்டுருக்கு பார்த்தீங்கல்ல. அதாவது அண்ணாமலை இந்த மணல் திருடி விட்டார் அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா உண்மை வெளில வருது, பத்திரிகையிலே வந்துருச்சு. அதாவது அந்த இடத்துல ஏதோ இது பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அனுமதி வாங்கி அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்னு. ஆனால் அதையும் பாஜகவில் இருக்க சிலரால் ஏற்றுக்க முடியல. அது பொய் செய்தி, எங்கள் பத்திரிகையில் வந்துருச்சு, இந்த மாதிரி அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு அந்த லெட்டரும் காமிக்கிறாங்க. அப்புறம் ஏன் கடந்து குதிக்கிறீங்க அப்படின்னா அவங்களால தாங்க முடியல. அதனால் மாநாடு நீங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தினாலும் இந்த மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. இல்லை அடுத்தது என்ன கேள்வி கேட்போம் தெரியுமா? இவ்வளோ பேர் வந்தாங்களா, இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இதுக்கு யார் காசு கொடுத்தாங்க, எங்கேருந்து வந்தது, 2000 கோடியிலேருந்து வந்ததா, 3000 கோடியிலேருந்து வந்ததா அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. பட்டு அவர் நிதானமாக அதே சமயத்தில் ஆழமாக அடிகளை எடுத்து வைக்கின்றார். அது நல்லாவே தெரியுது. இப்போ உடனே அந்த பஞ்சாயத்து தேர்தல் அதில் போட்டியிடுவாங்களா இல்லையா அப்படின்றது வேற. பட் அதுக்கு முன்னாடி அந்த அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத பார்க்குறார். அதில் ஏதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேர் அந்த பயிற்சி பட்டறை அதில் வேற சேர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆரோக்கியமான போட்டியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ 1 வருஷம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார், அது அவருடைய கருத்து. அதை எதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்றத கூட்டணியில் இருக்கவங்களே வேற சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில்
தவறுகள் நடக்கும்போது அவர் வந்து சுட்டி காட்டாமல் இருப்பதில்லை. அதை நம்ம கவனிச்சிக்கணும். ஏன்னா ஒரு வருஷம் டைம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருந்தா நல்லா இருக்காதுல்ல. இப்போது இந்த என்ன சொல்கிறது, மைக்ரண்ட் லேபர்ஸ் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும், அதுக்கப்புறமா இந்த என்ஓசி விவகாரம் எடுத்துக்கோங்க, டீம்டு யூனிவர்சிட்டி பேப்பரில் வந்த விஷயம், ஆனால் எதுவுமே செயலாற்றவில்லை அரசாங்கம். அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்ட பிறகு தான் வந்து அவங்க ஏதோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வந்தது, நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொன்றும் சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்கள், இது எப்படி நடந்தது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் போயிட்டு இல்லைங்க அது வந்து அவங்க ஏதோ தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க கோர்ட்டில், புரியுதுங்களா. ஏன்னா ஏற்கனவே டிலே அந்த 60 நாளைக்குள்ளே கொடுக்கலன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. அப்போ என்ன சொன்னோம், பேக்ரவுண்டில் ஏதோ ஊழல் நடந்திருக்கின்றது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்போ அதை வந்து குவாஷ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் அண்ணாமலை அவர்கள் சுட்டி காமிச்சிருக்கார். அதனால் எடுத்த உடனே வந்து ஒரு ஃபைட்டிங் மோட்லேயே அஃபென்சிவாகவே போயிட்டு எல்லாம் நீ சரியில்லை நீ சரியில்லை நீ சரியில்லை அப்படின்னா இவன் பதவிக்கு அலையிறான் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்ரோச்சாக போகிறாரு. பார்ப்போம் நாளைக்கு எத்தனை பேர் வராங்க, என்ன மாதிரி கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படின்றது. இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக தலைவராக இருக்கும்போது அவருக்கு எதிரிகளாக பார்க்கப்பட்டது திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தான். ஆனால் பாஜக இருக்கவங்க தான் முதல் எதிரிகள். இல்லை, பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க. அவங்க இருக்கும்போதே அங்கே பாஜக இருந்த சில பேருக்கு அவர் தான் முதல் எதிரியாக இருந்தார். இப்போவும் அவர் தான் இருக்கார். சரி, முதல் எதிரியா பாஜகவில் இருந்தவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அண்ணாமலை வெளியே வந்த பிறகு முழு நேர எதிரியாக பாஜகவை சார்ந்தவர்களே இருக்காங்களே சார். கரெக்ட். அந்த பழக்கம் மாற மாட்டேங்குது. அவ்வளோ நாளாவது கொஞ்சம் வந்து ஐயோ நம்ம கட்சியில் இருந்தாரே அப்படின்னு யோசிந்தாங்க போல இருக்குது. இப்போ வெளில போன உடனே இவரை மட்டுமே தாக்குவது அப்படின்னு சில பேர் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆற்றுல மண்ணை திருடி புட்டார் அப்படின்னு போலியான ஒரு குற்றச்சாட்டு. உண்மை தெரிஞ்ச பிறகும் நீங்கள் திருப்பி திருப்பி பொய்யே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலை, மனப்பிழழ்வு அப்படின்னு தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்ல முடியாது. அடுத்தது நீங்கள் வந்து இன்னைக்கு எதிர்கட்சியாக தான் இருக்கீங்க, ரைட்? எதிர்கட்சியாக இருக்காங்களேன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணணும், ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகள் அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நயினார் அவர்களோட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, என்னங்க கோயில் நிலத்தெல்லாம் தூக்கி நீங்கள் பாட்டுக்கு வந்து பட்டா போட்டு குத்துடுறீங்க, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நயினார் கேட்டிருக்காரு. இன்றைக்கி அண்ணாமலை மீது குறை சொல்கிறவங்க யாராவது இதை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? உங்கள் பழப்பு தினிக்கும் காலில் ஏந்த உடனே இன்றைக்கி அண்ணாமலை எதிர்த்து என்ன போடலாம், அவ்வளோதான். அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ உங்களுடைய அந்த கோர் ஐடியாலஜி என்னவோ அதுக்கு கூட நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க. அது சரி, திமுகக்கே ஐடியா கொடுத்தவங்க தானே இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் மூடப்படாத டாஸ்மாக் கடைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் கூட வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை அப்படி இதுதான் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது அப்படின்றது. அந்த 717 கடைகள் மூடினாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் ஆர்வ கோளாறுல இத்தனை வருஷமாக இங்கே திறந்து இருந்தது, இன்றைக்கி மூடியாச்சு பாரு அப்படின்னு யாரோ ஒருத்தருங்க ரீல்ஸ் போட, அடையாங்க அந்த கடை நடந்துனுக்குதுங்க, காலைல 10 மணிக்கு போனால் மூடி தான் இருக்கும் அப்படின்னு திருப்பி கலாய்க்க இப்படிலாம் ஓடிட்டு இருந்தது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 717 எந்த கடை எந்த கடை எந்த கடை லிஸ்ட்டு கொடு அப்படின்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அதை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் ஓடிட்டு இருந்தது. அப்போ என்ன ஆகிப்போச்சு, இவங்க ஒரு தரப்பில் ஒன்று சொல்கிறாங்க, திமுக தரப்பில் ஒன்று சொல்கிறாங்க. இதில் எது உண்மை அப்படின்னு நாமளாக கடைக்கு போனால் தான் தெரியும். அந்த டெய்லி கடைக்கு போகிறவங்களுக்கு அந்த தெரியலாம், இல்லை அந்த பக்கமாக நடந்து போகிறவங்களுக்கு தெரியலாம். மற்றபடி வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஆதாரத்தோட இன்னென்ன கடைகள்லாம் வந்து கோவில், அதுக்கப்புறமா வழிபாட்டு தலங்கள், அந்த பள்ளிக்கூடங்கள், இதுக்கு 500 மீட்டருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு நேரடியாக போயிட்டு ஆதாரங்களோடு எடுத்து கொடுக்குறார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து நீங்கள் பதவி அரசியலை பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியாது, ஆட்சி போயிடுச்சு அதனால் வீணாக குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆதாரத்தோடு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஒன்று அந்த கடையை மூடித்தான் ஆகணும், இல்லை மௌனமாக இருந்தீங்க எதுவுமே பண்ணாமல் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா இவங்க லட்சணம் இதுதான், 717 மூடுறோன்னு சொன்னாங்க, கடைசியில் இவ்வளோ கடை இருக்குது, இவங்க ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகிரும். ஏன்னா அதிமுக எந்த குற்றச்சாட்டையும் சொல்கிறது கிடையாது. திமுக அதிமுக குற்றச்சாட்டை விட அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார், அதுவும் ஆதாரத்தோட வைக்கின்றார் அப்படின் போது அதுக்கு கிரெடிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதை யோசிக்கணும். இல்லை, அதிமுக கூட நேற்று கரூரில் விஜய் அவர்கள் சென்று, முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்று பேசிய வாரத்துக்கு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க சார். எல்லாம் சரிதாங்க, எந்த இடத்துல விமர்சனம் வைக்கணுமோ அதை வைக்கணுங்க. ஆட்சி செய்யும் தவறுகளை அவர் வந்து அங்கே இருந்த ரசிகர்களுக்காக அவர் பேசிட்டு வந்திருக்காரு, கரெக்டு. ஆனால் அன்னைக்கு வந்து பிள்ளையார் சுழி போட்டதுலேருந்து அவர் வரணும் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அன்றைக்கெல்லாம் இது உங்களுக்கு தெரியலல்ல. இதே ஜோதிமணி அவர்கள் அன்றைக்கி என்ன பேசுகிறாங்க, இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிங்கன்னும் போது அந்த கிரெடிபிலிட்டி குறையும்.
ஆனால் அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பேசும்போது என்ன சொன்னார், அதாவது அப்போர்ஷனிங் ஆஃப் பிளேம் அப்படின்ற மாதிரி காவல்துறை மீது இருந்த தவறுகளையும் சொன்னார். அதே சமயத்தில் விஜய் மீது இருந்த தவறு என்ன நடந்தது அப்படின்றதையும் அவர் சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு 60-40 அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஸோ அதுதான் சொல்கிறது, அந்த கிரெடிபிலிட்டி முக்கியம் அப்படின்னு. அன்னைக்கு வந்து அவர் இவங்க வருவாங்க வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசலை. ஆனால் ஒரு சிலர் வந்து இவங்க நம்ம பக்கம் வந்தே ஆனோன்ற மாதிரி பேசினாங்க இல்லையா. இப்போது இந்த கோவில் நிலம் எடுத்துக்காங்க, இதில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இன்னும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கா? இருக்குன்னு நினச்சினுக்கிறாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன யாருக்கும் தெரியாது. ஸோ எந்த ஒன்று ஆட்சி செய்யும் தவறுகளை சுட்டி காண்பிக்க வேண்டும். இந்த என்ஓசி விஷயத்திலே அதிமுக என்ன கருத்து சொன்னாங்கன்னு தெரியல. எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்குறீங்களா? அப்போ ஜனங்க யோசிப்பாங்கல்ல, உங்களுக்கு நான் மட்டும் சொல்ல மாட்டீங்க, மற்ற விஷயத்தில் மட்டும் குறை சொல்லுவீங்களான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதுதான் நான் சொன்னேன், கிரெடிபிலிட்டி இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ நாளைக்கு ஜூலை 12ஆம் தேதி நடக்கக்கூடிய வீத லீடருடைய முதல் போதை ஒழிப்பு மாநாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடையாது அப்படிங்கிற கருத்துக்கள் சோசியல் மீடியாக்களில் ஒரு சாரர் பகிர்ந்துகிட்டு இருக்காங்களே சார், இந்த மாநாடு வெற்றி அடையுமா? எனக்கு புரியல. ஒரு மாநாடு வெற்றி அப்படின்னு எதை வச்சு சொல்லுவீங்க? தேர்தலில் வெற்றி அப்படின்னா எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க, ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா, அதை பார்த்து சொல்ல முடியும். ஒரு இப்படி சொல்கிறீங்களா, போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்தினா போதை ஒழியவே ஒழியாது, அதனால் வெற்றி அடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ கூட்டத்தை வச்சு தான் போதை ஒழியறதா இல்லையா அப்படின்றதா? இப்போ அண்ணன் திருமா அவர்கள் கூட தான் வந்து இந்த போதை ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினார். அது வெற்றியா தோல்வியா யாராவது சொல்லுவீங்களா? இல்லை அன்னைக்கு யாராவது சொன்னீங்களா இந்த மாநாடு வெற்றி பெறாது அப்படின்னு ஒரு பயலாவது சொன்னீங்களா? இன்னைக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? போதையை ஒழிக்கணுமா இல்லை அண்ணாமலையை ஒழிக்கணுமா? போதையை ஒழிக்கணுங்கிறாரு, அதுக்கு யாரோ ஒருத்தர் மாநாடு போடுறாரு. சொல்லப்போனால் இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ்னு ஒரு குரூப் இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி மது குடிக்கிறவங்க நீங்கள் அதுலேருந்து வெளில வாங்க அப்படின்றதுக்காக காலங்காலமாக அவங்க வேலை பார்த்துன்னுக்குறாங்க. ஆனாலும் மதுப்பிரியர்கள் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகினே தான் போயின்னுக்குது. பாருங்கள், அந்த அசோசியேஷனே சரியில்லை, அது தோல்வி அடைந்து விட்டதுன்னு சொல்ல முடியுமா? தப்பு இல்லையா? அது ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, வரணும்னு நினைவங்களை காப்பாற்றின்னுக்கிறாங்க. அதை கூட நீங்கள் செய்யாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து இது மாநாடு வெற்றி பெறாது, இதெல்லாம் என்ன பேச்சு? இது பொழுது விஞ்சி பொழுது போனால் இவங்க கண்ணு முன்னாடி அண்ணாமலை மட்டும்தான் தெரியறா போல இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு. சரி, நீங்கள் எனக்கு பண்ணீங்க அதுக்கு போதை ஒழிக்கிறதுக்கு? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நாங்களும் செய்ய மாட்டோம், செய்கிறவங்களே நாங்கள் இது மாதிரி தான் வந்து கேள்வி கேட்டுட்ருப்போம். அப்போ நீங்கள் யார்? இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த வீத லீடருடைய முதல் மாநாட்டை பொறுத்த வரைக்கும், போதை ஒழிப்பு மாநாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீனியர் பாஜகவினருக்கு பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குமா சார்? அதை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க வந்து அதிர்ச்சி அடைந்தது ஒரே ஒரு சமயத்தில் தான், அதுக்கப்புறம் அதிலிருந்து மீண்டு விட்டார்கள் அவர்கள். இனிமே அவங்களை யாரும் அதிர்ச்சியில் அந்த ஒரு சம்பவம் என்ன சார், அந்த 24ல் 11% வாக்குகள் வாங்கினாங்க இல்லையா தமிழக பாஜக, அப்போ தான் வந்து தமிழக பாஜகவில் இருந்த நிறைய பேர் வந்து அப்படியே ஹான்னு ஒரு பெரிய மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்போ வந்து அப்படியே ரெக்கவர் ஆகிட்டாங்க. மறுபடியும் நாங்கள் பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது எப்படின்னா பிபி ஏறினா மாதிரி எத்துக்கினாங்க அவங்க. ஐயோ 180 அப்படின்ற மாதிரி இப்போ 120 வந்துச்சுன்னும் போது, ஏன்னா இப்போ அதையே சொல்கிறாங்க, அந்த 11 கூட 11 இல்லை, நமக்கெல்லாம் 11னா 1 இப்படி தான் தெரியுது. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் கண்ணுக்கு தான் அது 11ஆ தெரியுது, ஆனால் நீங்கள் வந்து இப்படி இந்த பித்தாகரஸ் தீரம், இந்த கால்குலஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 2.37 தான் தெரியுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 11 = 2.5 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ இனிமேல் அவங்கள நீங்கள் எந்த அதிர்ச்சியிலும் ஆழ்த்த முடியாது. இதுக்கு மேலே என்ன அதிர்ச்சி வந்துச்சு? 2.25 2.5 அவ்வளோதான். மறுபடியும் நாங்கள் பழைய நிலைமைக்கு வந்துட்டோம். இனிமே யாராலையாவது அந்த 11ன்ற அதிர்ச்சியை கொண்டு வர முடியுமா அவங்களால? தமிழக பாஜகவில் முடியாது இல்லை. அப்புறம் என்னங்க, பிபி நார்மலாக இருக்குது, கண்ட்ரோலில் இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இல்லை அந்த 1-1-2 தானே சார்? இப்படி கூட சொல்லி கொடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இதை பாருங்கள் 2-1 அதை வந்து நீங்கள் இப்படி பார்க்காதீங்க, இப்படி நடுவில் ஒரு ப்ளஸ் போட்டு பாருங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த அதிர்ச்சின்ற கட்டத்தை, அபாய கட்டத்தை தாண்டி விட்டோம் சிவா. இல்லை, பாஜகவிலிருந்து நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு முக்கியமான பல பேர் சென்னையிலிருந்து செல்ல போறாங்க அப்படின்னு தகவலும் சொல்லப்பட்டு இருக்கு. அதாவது தலைமைக்கு தெரியாமலேயே இப்போ பல பேர் அங்கே போக போறாங்க. இதுதான் இவங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வியில முன் வச்சேன் சார். அதாவது தொண்டர்களுக்கு தலைவர் தெரியல, தலைவருக்கு தொண்டர் தெரியல அப்படின்ற ஒரு நிலைமை. ஞாபகம் இருக்கா? நான் வந்து நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன்னா யார் நைனாவான்னு கேட்டாங்க, சொன்னாரா இல்லையா? அப்போ கட்சி தலைவரை பற்றியே கட்சி தொண்டர்களுக்கு தெரியாத ஒரு நிலைமை. இதில் இங்கேருந்து போகிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நைட்டு
நீங்கள் சொந்த ஊருக்கு போகிறேன்னு பஸ் ஏறுங்களேன், அப்போ நீங்களும் வந்து பாஜகவை சார்ந்தவர் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஏங்க அவங்க கிட்ட போயிட்டு வந்து பாஜகவை சார்ந்தவர்கள் போகிறாங்கன்னா யார் பாஜகவை சார்ந்தவன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டாவது, இங்கேருந்து ஒரு 100 பஸ்ஸு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போயிட்டு அங்கே போய் சொல்லுங்கள், அதை பாருங்கள் 100 பஸ்ஸில் வந்து பாஜகவினர் போகிறாங்கன்னு. தம்பி, எந்த உலகத்தில் இருக்கிற 100 பஸ்ஸில் போகிற அளவு எங்களுக்கு ஆளுக்குதா? ஏயா போயா அப்படின்வாங்க. அதனால் டோன்ட் வரி சிவா, இந்த அதிர்ச்சியே கிடையாது. அது சென்னையிலேருந்து போட்டோம், இல்லை தஞ்சாவூர்லேருந்து போட்டோம், எங்கேருந்து ஒன்றா போட்டோம். எங்ககிட்டேருந்து போகிறதுக்கு என்னங்க இருக்குது? எல்லாம் போயிடுச்சு. நாங்கள் பழையபடி வந்துட்டோம், அவ்வளோதான். இனிமேலாம் எனக்கு எதிர்பார்க்காதீங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.